الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب وقال النبي صلى الله عليه وسلم حرمة المؤمن أعظم من حرمة الكعبة أو كما قال عليه الصلاة والسلام அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் மகத்தானதொரு தினம். ஹஜ்ஜினுடைய 6 நாட்களில் சிறந்த நாள் எது? துல்ஹஜ் 9வது நாளா அல்லது துல்ஹஜ் 10வது நாளா என்ற அறிஞர்களிடத்திலே ஒரு பெரிய விவாதமே உண்டு. காரணம், இந்த 2 நாட்கள் குறித்தும் அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. இந்த 2 நாளுமே மகத்தான நாட்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஃதலு அய்யாமித் துன்யா, உலகத்தினுடைய நாட்களில் எல்லாம் சிறந்த நாட்கள் யௌமு அரஃபா வ யௌமுன் நஹர். துல்ஹஜ் 9வது நாள் அரஃபாவுடைய நாளும், யௌமுன் நஹர் என்று பிராணிகளை அறுக்கப்படுகிற இந்த 10வது நாள், இந்த 2 நாட்களுமே உலகத்தின் நாட்களிலெல்லாம் சிறந்த நாள் என்று சொல்லுவாங்க. இந்த மகத்துவம் நிறைந்த அந்த நாளில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, வஹி முடிவு பெற்ற நாள். இந்த நாளில்தான் இஸ்லாம் உங்களுக்கு மார்க்கமாக பொருந்தி கொள்ளப்பட்டது. இனி உலகத்திலே எந்த மதத்திற்கும் இடம் இல்லை, எந்த நபியுடைய வருகைக்கும் இடம் இல்லை, புதிதாக எந்த சட்டத்திட்டத்திற்கும் இடமில்லை. நான் என்னுடைய அருளை உங்களுக்கு நிறைவு செய்து விட்டேன் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்த நாள் இந்த மகத்துவம் நிறைந்த ஈதுல் அல்ஹாவுடைய நாள். இந்த நாளில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கூடியிருந்த மக்களை பார்த்து ஹஜ்ஜில் கேட்டான், ஐயௌமின் ஹாதா, இது எந்த நாள் என்று கேட்டான். வ ஐயு ஷஹரின் ஹாதா, இது எந்த மாதம் என்று கேட்டான். வ ஐயு பலதின் ஹாதா, இது எந்த நகரம் என்று கேட்டான். இப்போ சஹாபாக்களுக்கு தெரியும் இது எந்த நாள் என்று தெரியும், இது ஈதுல் அல்ஹா என்று தெரிகிறது, இது துல்ஹிஜ்ஜா என்று அவர்களுக்கு தெரியும், மக்கத்துல் முக்கர்ரமா என்று அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் பதில் சொல்லலை. ஏன் பதில் சொல்லலை? ஒருவேளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது வேறொரு நாள், இது வேறொரு மாதம், இது வேறொரு ஊர் என்று சொன்னால் அதையும் நம்புவாங்க. அதான் மார்க்கம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை இது துல்ஹிஜ்ஜா கிடையாது, இது வேற மாதம் சொன்னால் அதையும் நாம் நம்பிதான் ஆகணும். இது மக்கா இல்லை, இது வேறொரு நகரம் என்று சொல்லி இருந்தால் அதையும் சஹாபாக்கள் ஏற்றிருப்பாங்க. அப்போ சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னாங்க. அதைத்தான் நான் இன்றைய உரையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நாள் எவ்வளவு கண்ணியமானதோ, இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமானதோ, இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானதோ, அதை விட புனிதமானது ஒரு மோமினுடைய உயிரும், ஒரு முஸ்லிமுடைய பொருளும், ஒரு முஸ்லிமுடைய கண்ணியமும் சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல கூட மோமின்களுடைய முஸ்லிம்களுடைய உரிமைகள் விஷயத்தில், முஸ்லிம்களுடைய கண்ணியத்தினுடைய விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு உணர்த்தினாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை பார்க்குறாங்க. இப்னு மாஜால வருது. காபாவை பார்த்து கொண்டு சொன்னாங்க, மா அத்தியபக், நீ எவ்வளவு தூய்மையான ஒன்றாக இருக்கிறாய், உனது தூய்மையை நான் என்ன சொல்வது?
ஒமா அத்யப ரீஹக், உன்னுடைய மனம், அழகான இந்த மனத்தை நான் என்னவென்று வர்ணிப்பது. ஒமா அஅலமக், உன்னுடைய கண்ணியத்தை நான் என்னவென்று சொல்வது என்றெல்லாம் சொல்லிவிட்டு காபாவை பார்த்துட்டு சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக, ஹுர்மத்துல் முஃமின் அஅலம் மின் ஹுர்மத்திக், ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் காபாவாகிய உன்னுடைய கண்ணியத்தை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் காபாவுடைய கண்ணியத்தை விட சிறந்தது. நம்ம யாராவது, அல்லாஹ் பாதுகாக்கணும், காபாவை யாராவது இழிவுபடுத்துவோமா? நம்மால கற்பனையாக கூட அதை சிந்திக்க முடியுமா? இல்லையா? காபாவை ஒருத்தன் இழிவுபடுத்தினா இந்த உம்மத்தில் எல்லாருமே அவனை என்ன சொல்லுவோம்? ஆகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டவாளின்னு சொல்லுவோம். இதையெல்லாம் நம்ம விளங்கி இருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காபாவுடைய புனிதத்தை விட ஒரு முஸ்லிம் புனிதமானவன் அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் ஒரு முறை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க காபாவை பார்த்து இதே தான் சொன்னாங்க, உன்னுடைய கண்ணியம் என்ன? எங்களால் உன்னுடைய கண்ணியத்தை போற்ற முடியாது. உன்னுடைய மகத்துவம் தான் என்ன? உன்னுடைய தூய்மை தான் என்ன என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, எனக்கு தெரியும் உன்னை விட ஒரு முஸ்லீம் கண்ணியத்தால் உயர்ந்தவன். மார்க்கம் ஒரு முஸ்லீமை கொல்றதை ஹராமாக்கி இருக்குது, ஒரு முஸ்லீமுடைய செல்வத்தை அனுமதியின்றி எடுப்பதை ஹராமாக்கி இருக்கிறது, ஒரு முஸ்லிமை அவமானப்படுத்துவதை மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவை பார்த்து சொன்னார். அருமையானவர்களே, அப்படியானால் இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? மார்க்கம் சில விஷயங்களை புனிதமாக ஆக்கியிருக்கிறது. சில மாதங்கள் புனிதம், சில நாட்கள் புனிதம், சில இடங்கள் புனிதம். இதையெல்லாம் நம்ம விளங்கி இருக்கிறோம். இந்த புனிதப்படுத்தப்பட்ட விஷயங்களை புனிதமாக கருதணும், அதை மதிக்கணும், மீறக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நாம் யாரும் காபாவுடைய கண்ணியத்தை நாம் மீறப்போவதில்லை. இப்போ சில பேர் அதையும் செய்கிறாங்க, ஆனால் அதை காபாவுக்கு கண்ணிய குறைவுன்னு நினச்சி செய்கிறதில்லை. யாரும் காபாவை இழிவுபடுத்தணும்னு செய்கிறதில்லை. அங்கே போய் செல்ஃபி எடுக்கிறாங்க. இது காபாவுடைய கண்ணியத்திற்கு மாற்றம் தான். தவாஃப் செய்கிற போது சில கண்ணிய குறைவான செயல்கள் செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அது கண்ணிய குறைவுன்னு தெரியாமல் செய்கிறாங்க. யாரும் காபாவை இழிவுபடுத்தணும் என்று உள்ளத்தால் கூட எண்ணிக்கூட பார்ப்பதில்லை. இப்போ இதை நாம் விளங்கி இருக்கிறோம், அது புனிதம் புனிதம் என்று எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் சக முஸ்லிம்கள் விஷயத்தில் ஒரு முஸ்லிமை எப்படி மதிக்கணும் என்கிற விஷயத்தில் நாம் அந்த புனிதத்தை விளங்கி இருக்கிறோமா? இப்போ காபாவை விட ஒரு முஸ்லீம் புனிதமானவன். இப்போ ஒரு முஸ்லீமை கொல்றது ஹராம், அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் யாரும் அந்த தவிர செய்யக்கூடாது எந்த விதத்திலும். அது ஹதீஸில் பயங்கரமான குற்றம். ஒரு முஸ்லீமை கொலை செஞ்சிறது என்பது இந்த வானம் பூமி அழிவதை விட அல்லாட்ட ஒரு முஸ்லீமை கொல்றது பயங்கரமானது. ஒரு முஸ்லீமை கொல்வதற்கு ஒருத்தன் ஒரு வார்த்தையால் அவன் செய்கையாக சொன்னாலும் சரி, ஹதீஸில் இந்த அளவுக்கு வரும். அரபியில் ஒரு ஆளை கொல்லு அப்படிங்கிறதுக்கு முழு வார்த்தை ஊக்குத்துல், அவனை கொல்லுன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆள் ஒருத்தன்ட்ட இவனை கொல்லுன்னு முழுசா கூட சொல்லலை, அந்த ஊக்குத்துல்ல மொதல் 2 வார்த்தை ஊக் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் கொன்னுட்டான். இந்த உக்குங்கிற வார்த்தையால் சொல்லி இருந்தால் கூட கொல்லுமாறு சொன்னானே அவன் மிகப்பெரிய பாவியாக கருதப்படுவான்னு சொன்னான். ஒரு முஸ்லீமை கொன்னவனுடைய நெற்றியில் மறுமையில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், இசும் ரஹ்மத்தில்லா, இவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமானவன். ஒரு காஃபிருடைய நெற்றியில் கூட எழுதப்பட்டிருக்க. ஒரு காஃபிருடைய நெற்றியில் கூட இவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமானவன் என்று எழுதப்பட்டிருக்காது. ஆனால் யாருடைய நெற்றியில்? ஒரு முஸ்லீமுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும், அவன் இன்னொரு முஸ்லீமை கொலை செஞ்சிருந்தா. அவ்வளோ பெரிய பாவம். ஏன்னா இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு அவ்வளவு மதிப்பு. அதனால தான் போர்க்களத்தில் கூட யாராவது காஃபிர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு விட்டாரணும். அவன் உண்மையாக சொன்னா இல்லைன்னு தெரியாது. உசாமா இப்னு ஸைத் அவர்கள் ஒரு போரில் ஒரு காஃபிரோடு சண்டை போடுறாங்க. சண்டை போட்ட நேரத்தில் அவர் லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லிட்டார், நான் முஸ்லீம் பா, என்னை கொன்றாதேன்னு சொல்லி. இவர் என்ன நினைச்சார்? உயிருக்கு பயந்து சொல்றான்னு நினைச்சு அவனை கொன்னுட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னபோது, நீ அவனுடைய இதயத்தை பிளந்து பார்த்தாயா? அவன் உள்ளத்தால் சொன்னானா, நாவில் சொன்னானா? எப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டானோ நீ அவனை விட்டுருக்க வேண்டுமே. மேலும் சொன்னாங்க, மறுமையில் அவனுடைய லா இலாஹா இல்லல்லாஹ் வந்தா நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? பெருமானார் அவரை திருப்பி சொன்னதை பார்த்து அவர் சொன்னார், நான் இந்த உலகத்தில் இந்த சம்பவம் நடந்த பிறகு நான் பிறந்திருக்க கூடாதா, அல்லது இந்த சம்பவத்துக்கு முன்னால் நான் மரணித்திருக்க கூடாதான்னு சொன்னார். பாருங்க, ஒரு முஸ்லீம் ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற இந்த சொல்லுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. அதுதான் காபாவை விட இந்த கலிமாவை சொன்னவன்
புனிதமானவன் என்று மார்க்க நமக்கு உணர்த்துது. இப்போ யாரும் அல்லாஹ்வுடைய கிருபையில் நமக்கு இடையில அது இல்லை. ஒரு சில நாடுகளில் அதுவும் இருக்குது. முஸ்லீமை கொல்லுவான். நம்ம பக்கத்து நாடே எடுத்துக்கங்க, நமக்கு பெரிய துயரமே அந்த நாடு தான். அங்கே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடித்து கொள்றது, முஸ்லீம்களே ஒருத்தனுக்கு ஒருத்தன் துப்பாக்கியால் சுட்டு கொள்றது, கத்தியால் குத்தி கொள்றது, இப்படியெல்லாம் இருக்கவும் செய்கிறது. அவ்வளவு கடுமையாக எச்சரிக்கப்பட்டும் கூட. எனவே அருமையானவர்களே, நாம் முஸ்லீம்களை மதிக்கணும். ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் நம்முடைய எந்த செயலும் பயத்தை ஏற்படுத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய கைத்தடியை கூட எடுத்து விளையாடக்கூடாது. அவர் பொருளை எடுத்து ஒளிச்சு வச்சு விளையாடுறது சொன்னாங்க. வினையாகவோ அல்லது எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலோ ஒரு முஸ்லீமுடைய கைத்தடியை கூட எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம சிரமமா இல்லையா, ஒரு பேனா எடுத்து ஒளிச்சு வச்சுருவோம், அவர் கண்ணா எடுத்து வச்சுருவோம். என்ன சொல்கிறோம்? விளையாட்டுக்கு தான் செஞ்சோம், விளையாட்டுக்கு தான் செய்யாதுன்னு சொல்கிறான். ஒரு முஸ்லீமுடைய பொருளை விளையாட்டுக்கு கூட எடுத்து வைக்கக்கூடாது. நாம் அதை ரசிப்போம். அவர் அந்த கொஞ்ச நேரம் பதட்டம் அடைகிறார் இல்லையா, அவருடைய டென்ஷனை பார்த்து நாம் ரசிப்போம். அந்த நேரத்தில் அவருடைய அந்த கடுமையான கோபத்தை பார்த்து ரசிக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் செய்யக்கூடாது. ஒரு சஹாபி உறங்கி கொண்டிருக்கிறான். அவர் தன்னுடைய தலைமாட்டில் ஒரு கயிறு, மொத்தமான ஒரு கயிறு, அதை தலஹானியை வச்சு படுத்திருக்கிறார். அவர் தூக்கத்தில் இருக்கும்போது சில பேர் போய் அந்த கயிறை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டா அவர் என்ன நடந்துச்சோன்னு பதறி போய் எழுந்திருக்கிறார், பயந்துட்டார். கயிறுக்காக இல்லை, என்னவோ என்று பயந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறிய செயலை கூட எவ்வளோ கண்டிக்கிறாங்க பாருங்க. லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யுரவ்வியா முஸ்லிமன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை அச்சுறுத்துவது கூடாது. அப்போ அந்த தலஹானி இப்படி தூக்கும் போது ஒரு முஸ்லீம் பயப்படுறாரு, இது கூட ஹராம், இது ஜாயிஸ் இல்லை, இது அனுமதி இல்லை. நாம் இந்த மாதிரி எத்தனை செயல்களை நாம் விளையாட்டாக கேலியாக நம்ம சொல்கிறோம். ஒரு முஸ்லீமை பற்றி இந்த மாதிரி எந்த விதமான செயலும் செய்யக்கூடாது. ஒரு முஸ்லீமை தப்பாக அவதூறாக பேசக்கூடாது. ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டால் போய் உதவி செய்யணும். இப்னு ஹிப்பானில் ஒரு அருமையான ஒரு ஹதீஸ்னு சொன்னால் நம்ம எல்லாம் அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் கபரில் வைக்கப்பட்டுட்டார், கபரில் அவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உத்தரவிடுறான், இவருக்கு 100 கசையடி கொடுங்கள் என்று உத்தரவிடுறான். 100 கசையடி கொடுங்கன்னு சொல்லி அவர் அல்லாட்ட கெஞ்சுறார், என்ன அடிக்க வேண்டாம்னு சொல்லி. அல்லாஹ் சொல்கிறான், சரி ஒரே ஒரு கசையடி கொடுங்கள்னு சொல்கிறான். இந்த துன்யாவுடைய அடி வேற இல்லையா, மறுமையினுடைய அடி வேற. அல்லாஹ் சொல்கிறான் மலக்குகளுக்கு ஒரே ஒரு அடி அவர் அடிங்கன்னு சொல்கிறான். அப்போ மலக்குமார்கள் அவரை ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த ஒரு அடியில் அவருடைய கபரே நெருப்பாக மாறுகிறது. இப்போ அவர் கேட்குறாரு, எதுக்காக என்ன அடிச்சிங்க, இவ்வளோ தண்டிக்கிற அளவுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அவர்கிட்ட சொல்லப்பட்டது, உங்களுடைய வாழ்க்கையில் 2 பெரிய தவறு நீர் செய்திருக்கிறீர். ஒன்று, நீர் ஒரு முறை திட்டமிட்டே ஒது இல்லாமல் தொழுதிருக்கிறீர். மறந்து தொழுதிருந்தால் வேற இல்லையா, ஒது இல்லாமல் நீர் தொழுதிருக்கிறீர். நம்ம ஜமாத்தோடு தொழும்போது கூட ஒதுவும் உறிஞ்சிட்டா மார்க்கத்தில் இடம் இருக்குது, அப்படியே விட்டுட்டு சஃப்புகளுக்கு குறுக்கால நடந்து போகலாம். இங்கே சஃப்புக்கு குறுக்க போகணுமே, அப்படி இல்லை. சட்டம் என்ன, அப்படியே விட்டாரணும். அப்படியே விட்டுட்டு போய் உதவு செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும், வரணும். ஆனால் நமக்கு அது ஒரு வெக்கம்தான், ஒரு தயக்கம் இருக்கலாம், இல்லை எல்லாருக்குமே ஏற்படும். ஒரு இமாமுக்கே கூட ஏற்படலாம். மறந்து ஒரு இமாம் அப்படி நின்றலாம், அவரும் விட்டுட்டு தான் போகணும். மக்கள் அவரை தவறாக பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே நடந்துருச்சு. அவங்களே ஒரு நாள் ஃபஜ்ரில் அப்படி நின்றுட்டாங்க. நின்ன பிறகு ஆஹா வந்துட்டோம், சுத்தம் இல்லாமல் வந்துட்டோமே, அப்படியே விட்டுட்டு போனாங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே நெல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க இல்லையா. அது ஏற்படலாம். ஒரு முறை மஸ்ஜிது நபவியில் ஷேக் ஹுதைஃபி அவர்களுக்கு ஏற்பட்டுடுச்சு. ஒரு மகரிபோ அல்லது இஷாவுடைய தொழுகையில் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டிட்டாங்க. அப்போது அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஆஹா ஏதோ உது இல்லாமல் வந்துட்டேன்னு சொல்லி உடனே அப்படியே நிறுத்திட்டு கொஞ்சம் அப்படியே நெல்லுங்கன்ட்டு போய் உது செஞ்சுட்டு தொழுவிச்சான். இது மனுஷனுக்கு ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை, அது ஏற்படலாம், எல்லாருக்கும் ஏற்படுறதான். ஏன்னா நம்ம அதை பெரிய பூதாகரமாக்குவோம். அன்னைக்கு ஊர் செய்தியாக அதுதான் இருக்கும், ஊரெல்லாம் அதை தான் பேசுவோம். மனிதன் என்பவன் குறை இல்லாமல் தாங்க. மனுஷனுடைய குறை ஏற்படாவிட்டால் தான் ஆச்சரியம். ஒரு மனுஷனுக்கு குறை ஏற்பட்டால் ஆச்சரியமே கிடையாது. மனிதனிடம் இருந்து குறையே இல்லை அப்படின்னா தான் ஐயோ இவன் மலக்கா இருப்பான் போல் தருது அப்படின்னு நினைக்கலாம். ஒரு மனிதனிடம் தவறு குறைகள் ஏற்படுவதை பெருசுபடுத்த என்ன இருக்குது. எனவே தான் ஒரு இமாமுக்கு தவறு ஏற்பட்டால் மார்க்கம் என்ன சொல்லுமாறு சொல்லுது, சுபஹான் அல்லாஹ். அதுக்கு என்ன அர்த்தம், இமாம் அவர்களே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அல்லாஹ் மட்டும்தான் குறை இல்லாதவன்,
உங்களுக்கும் மறதி ஏற்படும், எங்களுக்கும் மறதி ஏற்படும், நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு பணிவாக சொல்கிறதுக்கு பேர் தான் சுப்ஹானல்லாஹ். அங்கே என்ன சொல்லப்படலை, அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்கன்னு சொல்லலை. ஆனால் நம்மில் பலரும் அல்லாஹ் அக்பரும்பாங்க. இமாம் தவறாக இதை செஞ்சா அல்லாஹ் அக்பர் எங்கே சொல்லணும், ஆச்சரியப்படுற விஷயத்துக்கு தான் சொல்லணும். இமாமுக்கு தவறு ஏற்படுறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. மனுஷன்னா குறை இருக்க தான் செய்யும், உங்களுக்கும் குறை ஏற்பட்டிருக்கு, சுப்ஹானல்லாஹ், அதை திருத்திக்கிங்க அப்படின்னு உணர்த்துறதான் சுப்ஹானல்லாஹ். எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த நபருக்கு சொல்லப்படுது, நீர் ஒரு தொழுகையை ஒது இல்லாமல் தொழுது விட்டீர். என்னைக்காவது மறந்துட்டோம், சில நேரங்களில் நிகழலாம், உடனே அப்படியே விட்டுட்டு போயிடணும், விட்டுட்டு போய் ஒது செஞ்சுட்டு வந்துடணும். இது ஏற்படலாம், தனியாக தொழும்போதும் ஜமாத்தாக தொழும்போதும் ஏற்படலாம். அப்போ அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். ரெண்டாவது குற்றம் என்ன சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்ட ஒரு முஸ்லீம், அவருக்கு அருகில் நீ போய் கொண்டிருக்கிறாய், ஆனால் அவரை கண்டுக்காம நீ போன, அவருக்கு உதவி செய்யலை, அவருக்கு எதுவுமே செய்யாமல் போன, அதுக்கு தான் இந்த அடி. அப்படியானா நாம் எத்தனை முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதை வேடிக்கையோடு பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு உலகமே பலஸ்தீன மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியை கண்டு வேடிக்கை பார்க்குது. 200 கோடி முஸ்லிம்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ நாம் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, குறைஞ்சபட்சம் துவா செய்யணும், அந்த மக்களுக்காக கண்ணீர் வடிக்கணும். நாம் பள்ளியில் உட்காந்து தொழுகிறோம், ஆனால் அங்கே கஸ்தால திறந்த வெளியில தான் தொழுகை, திறந்த வெளி, மஸ்ஜிது கிடையாது, ஒதுங்குவதற்கு வீடு கிடையாது, கடுமையான வெயிலும் மழையும் குளிரும் எல்லாமே திறந்த வெளிதான். ஆனால் அந்த மக்களுடைய ஈமானை மட்டும் அசைக்கவே முடியல. காரணம் என்ன, கஸ்ஸால அந்த நகரத்திற்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொன்னால் தாருல் ஹுஃபாத், ஹாஃபிதுகளுடைய நாடுன்னு பேர் வைக்கலாம். ஏன்னா அந்த ஊரில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஷஹீதாக்கப்பட்ட ஷேக் யாசீன் என்று ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, அவங்க ஒரு ஊனமுற்றவங்க, வீல் சேரில் தான் வருவாங்க, அவங்களையும் குண்டு போட்டு யூத சக்திகள் கொலை செஞ்சாங்க. அவங்க இருந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த மக்களுடைய ஈமான் உறுதியாக இருக்கணும்னா எல்லாரையும் ஹாஃபிஸ் ஆக்கணும். அதனால் எல்லா குழந்தைகளையும் ஹாஃபிஸ் ஆக்கிற திட்டத்தை கொண்டு வந்தார். அங்கே இருக்கிற எல்லாருமே ஹாஃபிதுகள், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 90% மேலே ஹாஃபிதுகள் தான். நீங்கள் குரானை ஓத சொன்னால் எந்த இடத்துலையும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. குண்டடிப்பட்டு உடம்புல ரத்த காயமாக இருக்கும், குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஷஹீதாகிற போதும் குரான் ஓதுவாங்க. அதனால தான் பல சுஹதாக்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வருவதை உலகமே கண்டு கொண்டிருக்கிறது. அவங்க அசைய வேணுங்க, அசைக்க முடியாது. ஆனால் என்ன, இஸ்லாமிய நாடுகள் வேடிக்கை பார்க்கதா இல்லையா? ஒரு முஸ்லீமுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்குத்தான் கபூரில் உனக்கு இந்த தண்டனை என்று அவருக்கு சொல்லப்பட்டது என்று ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். எனவே அருமையானவர்களே, நாம் மக்களுடைய குறைகளை பேசாதீங்க, முஸ்லீம்களை பற்றி பேசாதீங்க. ஹஜ்ரத் உமர் தானவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, திக்ருல்லாஹி ஷிஃபாஉன் வ திக்ருன் நாசி தாஉன். அல்லாஹ்வை பற்றி பேசினா உடம்புல இருக்கிற வியாதிக்கெல்லாம் ஷிஃபா. அது மனிதர்களை பற்றி பேசுனீங்கன்னா அது உடம்புக்கு நோயை தான் தரும். எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க. அல்லாஹ்வை பற்றி பேசுங்க, இருக்கிற நோயெல்லாம் குணமாக போயிடும், ஷிஃபா. மனிதர்களை பற்றி அவர் அதை செஞ்சார், இவர் எதை செஞ்சார், அவர் அதை பண்ணார், இது உங்கள் உடம்புல இருக்கிற நோயை கூட்டும், உங்களுடைய சுகரை கூட்டும், ப்ரெஷரை கூட்டும், எல்லா நோயும் கூட்டும். திக்ருல்லாஹி ஷிஃபாஉன் வ திக்ருன் நாசி தாஉன். எவ்வளோ அழகான வார்த்தை. மக்களை பேசினா நோய் தான் அது. எதுக்கு அடுத்தவர்களை பற்றி நாம் பேசணும்? இந்த நாள் அதைத்தான் கற்றுத்தருகிறது. நம்முடைய முன்னோர்கள் எதை கூட பயந்தாங்கன்னு சொன்னால், யாரையாவது சில நேரங்களில் அந்த கருப்பாக இருப்பார்ல அப்படின்னு சொன்னால் கூட பயந்தாங்க. அல்லாம இப்னு சீரீன் ஒரு ஆளை பற்றி சொல்லும்போது, அதாங்க அந்த கருப்பாக இருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு அஸ்தக்ஃபிருல்லான்ட்டான். நான் கருப்பாக இருப்பாருன்னு சொல்லிட்டேனே, நான் அவரை பற்றி புறம் பேசிட்டேனோ, அஸ்தக்ஃபிருல்லான்னு சொன்னான். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவங்களுடைய நண்பர்களில் ஒருவரை நலம் விசாரிப்பதற்காக வர்றாங்க. வரும்போது என்னப்பா மருத்துவம் செஞ்சியான்னு கேட்டாங்க. ஆமாம் இமாம் அவர்களே. யார்கிட்ட போனேன்னு கேட்டாங்க. நம்ம கேட்போமா இல்லை இவர்கிட்ட போனேன். இப்போ இமாம் சொன்னாங்க, இந்த வியாதிக்கு இன்னொரு டாக்டர் இருக்கிறார், அவர் ரொம்ப சிறந்தவர், நீ அவர்கிட்ட போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இமாம் சொன்னாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் இவரை விட அவர் சிறந்தவர்னு சொன்னால் அப்போ இந்த டாக்டரை நான் புறம் பேசிட்டனோ, இவரை நான் புறம் பேசிட்டனோ, அஸ்தக்ஃபிருல்லான்னு சொன்னான். ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக பார்ப்பாங்க. இவரை விட அவர் சிறந்தவர்னா அப்போ இவர் மட்டமானவர்னு அர்த்தமா? அதை பயந்தாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னாங்க. இத்தனைக்கும் அவரை குறை சொல்கிற நோக்கத்தில் சொல்லலை. பெருமானார் காலத்தில் யாராவது யாரை பற்றி புறம் பேசினா அந்த இடத்துல துர்நாற்றம் அடிக்கும். அப்போ நபி சொல்லுவாங்க, இங்கே யாரோ புறம் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஒரு இமாம் இடத்துல கேட்டாங்களாம், இன்னைக்கு நாம புறம் பேசுகிறோம், அந்த மாதிரி நாத்தம் வர்றது இல்லையே, பெருமானார் காலத்தில் நாத்தம் வந்துச்சு, இப்பயும் வர்றதில்லை. அப்போ அவங்க சொன்னாங்களாம், அன்னைக்கு யாரோ எப்போதோ பேசினதுனால
நாத்தம் வந்தது உடனே தெரிஞ்சு போச்சு. நம்ம மூக்குகள் எல்லாம் புறம் பேசி அந்த நாத்தத்தை உணர்ந்து அந்த நாத்தம் தெரியாமல் போச்சு. எப்படி ஒரு தோல் ஷாப்புக்கு போனால் புதுசாக போகிறவனுக்கு நாத்தம் தாங்கும் கோமட்டும், அவனால் தண்ணி கூட குடிக்க முடியாது. ஆனால் தோல் ஷாப்லேயே வேலை செய்கிறான்ல, அவன் அங்கேயே சாப்பிடுவான், அவன் அங்கேயே தண்ணி குடிப்பான். ஏன்னா அந்த வாடையை தாங்கி அவன் மூக்குக்கு பழக்கப்பட்டு போச்சு. நாம் எல்லாம் புறம் ஒரு நாளைக்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பேசி நம்ம மூக்குகளுக்கு அதை முடியாத அளவுக்கு பழக்கப்பட்டு போச்சு. இன்னைக்கும் துர்நாற்றம் வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தினாங்க. அதனால யாரை பற்றி நாம் புறம் பேசக்கூடாது, யாருடைய ஈமானுக்கும் சான்று கொடுக்கக்கூடாது. தபூக் போரில் 2 சம்பவத்தை சொல்லி முடிச்சாரு. தபூக்கில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ஒரு சிலரை கேட்குறான், ஏன்னா இவங்கெல்லாம் வரலையான்னு கேட்குறான். சில பேர் உடனே அடுத்தவனை திட்டுறது முனாஃபிக்குன்னு சொல்லி. அப்போ சொன்னாங்க, யார சொல்லலாம், அந்த ஆள்கள்லாம் தோட்டம் துறவுகள் அதில் மயங்கிட்டாங்க, போருக்கு உங்களோடு வரல முனாஃபிக்குகள் அப்படின்ட்டான். உடனே சாத் ரலியல்லாஹு அவர்கள் இருந்து ஒரு முஸ்லீமை பற்றி எங்கேயாவது குறை பேசப்பட்டா அந்த இடத்துல நீங்கள் அவருக்காண்டி வாதாடணும். அப்போ சில பேர் சொல்லிட்டாங்க, அவன் தோட்டத்தினால வரல, காசு பணத்துக்காண்டி வரல அப்படின்ட்டாங்க. சாத் ரலியல்லாஹு என்று சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களோட வந்திருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்கள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறோமோ அதை விட அதிகமாக இந்த போருக்கு வராமல் மதீனால இருக்கிறாங்களே அவங்க உங்களை நேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. போருக்கு வராமல் இருக்கிறாங்களே அவங்க உங்களை நேசிக்கிறாங்க. இதை சொன்னதும் பெருமானார் சந்தோஷமாயிட்டாங்க. நல்லா பாருங்க, குறை சொன்னதை ரசிக்கல, ஆனால் இந்த பாராட்டுறாங்கல்ல, இல்லை அவங்க உங்களை விட நேசிக்கிறவங்க, அவங்க நீங்க போர் செய்வீங்கன்னு நினைக்கல, ஏதோ போறீங்கன்னு நினைச்சிட்டாங்க, அதனால வரல. ஒரு முஸ்லீமுடைய தவறுக்கு சமாதானம் சொல்லணும். பெருமானார் அதைத்தான் ரசிச்சாங்க. இதான் சாதை, இப்படிப்பட்டவர்கள் என்னோடு இருக்கணும். அடுத்தவனை குறை சொல்றத ரசிக்க கூடாது. இங்க அப்படி இல்லை, ஒருத்தன் ஒரு குறைய சொன்னா இன்னொருத்தன் 9 குறையை ஞாபகப்படுத்தி விடுவான். ஆமா, அதான் அன்னைக்கு அப்படி பேசினாரு, இன்னைக்கு இப்படி சொன்னாரு. இதான் நம்ம அசிங்கப்பட்டு போய் நம்ம இருக்கிறோம். அடுத்தவனுடைய குறைய பேசினா நாம அசிங்கமாயிரும். இன்னொரு முறை ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால ஒரு ஆளுடைய அழைப்பின் பேரில் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு தோழர்களை பார்க்குறாங்க, இந்த ஏரியாவில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஒருத்தரை காணமே, அவர் பேர் மாலிக் இப்னு துஹ்ஷுன், அவரை காணமேன்னு சொல்லி. உடனே யார சொல்லலாம், அந்த ஆள் முனாஃபிக்கு, அந்த ஆள் முனாஃபிக்குகளோட பழகிறத நான் பார்த்தேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சத்தியமிட்டு சொல்கிறேன், அவர் அல்லாஹ்வையும் அவனோட ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்னு சொன்னாங்க. அல்லாஹ் ரசூலை அவர் நேசிப்பவர்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த நாள் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் அதுதான். கஅபாவை விட ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் உன்னதமானது, ஒரு முஸ்லிமுடைய செல்வம் உன்னதமானது. எந்த முஸ்லிமுடைய செல்வமும் நம்முடைய பாக்கெட்டில் முறையின்றி வந்துடக்கூடாது, நம்முடைய உடன்பிறப்புகளானாலும் சரி. அதனால தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம், பாகப்பிரிவினை சரியாக செய்யுங்க. அடுத்தவருடைய சொத்துல உள்ள ஒரு காசு உங்கள்கிட்ட வந்துருச்சு, உங்கள் சந்ததிகளே வீணாக போயிடும். எல்லாம் உள்ள அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களுடைய உரிமைகளையும் பேணி பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கியருள்வானாக. குர்பானி அறுப்பு முறைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். பிஸ்மில்லா சொல்லி அருங்க, வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதி ஓதி அருங்க. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் என்று சொல்லி அருங்க. அறுக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி, அல்லாஹ் இது எனக்காக என்னுடைய உம்மத்துக்காகன்னு சொன்னான். உம்மத்தை நன்மையில் சேர்த்தான். நீங்களும் அல்லாஹ் இது எனக்காக இருக்கிறேன், இதனுடைய நன்மையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் உள்ள எல்லாருக்கும் சேர்த்துரு அப்படிங்கிற விசாலமான எண்ணத்தில் இருங்க. அல்லாஹ் உங்களுடைய குர்பானிக்கு மகத்தான கூலியை தருவான். அல்லாஹ் நம்முடைய இன்றைய ஈதுடைய தொழுகையையும் நம்முடைய குர்பானியையும் கபூல் செய்வானாக. அருமையானவர்களே, நேற்றைய தினம் நமது பள்ளியினுடைய கட்டட பணிகள் நடந்து கொண்டிருப்பதை ஜும்மாலையும் ஞாபகப்படுத்தணும். இது பெரிய மஜ்லிஸாக இருக்கிறோம், கட்டடத்திற்கான தேவைகள் இருக்கிறது. நிறைவு கட்டத்தில் நிறைய செலவுகள் ஆவது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம். எனவே பள்ளிக்கு செலவு செய்வது புனிதமானது. நபிமார்கள் பள்ளியின் கட்டட பணியில் ஈடுபட்டாங்கன்னு நேற்றே சொல்லியிருந்தேன். வந்திருக்கிற எல்லாருமே பள்ளிக்காக ஒரு தொகையை கொடுக்கணும் என்ற நியத்தோடு இங்கிருந்து கலைந்து செல்லுங்க. பள்ளிக்குன்னு ஒரு தொகையை உடனடியாக கொடுத்தா நம்முடைய வேலைகள் விரைவாக நடந்து இந்த பள்ளியினுடைய விரிவாக்க நிறைவடையும். இதனுடைய சவாப் என்பது மகத்தானது, கியாமத்து நாள் வரை நீடிக்கக்கூடியது. தாராளமாக உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் சஃப்ல ரெடியாக நில்லுங்க.